உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட அதே ஹைட்டு வித்தியாசத்தில் நான் இப்போ அந்த மெடலையும் வாங்கினதில் எனக்கு சந்தோஷம். மற்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு எப்போவாது கர்வம் வந்தது உண்டா என்று கேட்பார்கள். கண்டிப்பாக வரும், கலைஞனுக்கு வராமல் இருக்காது. ஒரு நாளைக்காவது நான் கேவி அவர்களை பற்றியும் நாகேஷ் அவர்களை பற்றியும் பேசாத நாள் கிடையாது. அதற்கு சாட்சி இங்கே KS ரவிக்குமார் இருக்கார். எங்கள் கௌரவம் இந்த மாதிரி விழாக்களிலும் காப்பாற்றப்படுகிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அவார்ட் ஃபங்க்ஷனோட ஹை பாயிண்ட் இதுதான் நாங்கள் நம்புகிறோம். அதுதான் உண்மை. 1965 சினிமா எனும் கலைக்கடலில் சின்னதாய் ஒரு நீர்க்குமிழி உருவம் பெற்றது. மெல்ல மெல்ல எதிர்நீச்சல் போட்டு அது மாபெரும் சிகரமாய் உயரம் தொட்டது. அதுவரை நடிகர்களின் பெயர் திரையில் தோன்றும் போது மட்டுமே கைத்தட்டி கொண்டாடிய ரசிகர்கள் முதன்முறையாக ஒரு இயக்குனரின் பெயருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அந்த மந்திர பெயர்தான் K. பாலச்சந்தர். ரஜினி, கமல், விவேக், பிரகாஷ் ராஜ் என்று 1000 அர்ஜுனர்களுக்கு தேரோட்டிய சாரதி. கவர்ச்சி சினிமாக்களில் புரட்சி கண்ணம்மாக்களை உழவுவிட்ட செல்லுலாய்ட் பாரதி. அடிதடி ஆக்ஷன் என்று அந்நியமான மசாலாக்களை புறக்கணித்து பெண்ணியம் பேசும் கண்ணியம் கொண்ட படைப்புகளால் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தார். காலங்காலமாய் பெண்களின் முகத்தில் பூசப்பட்ட கலாச்சார ஒப்பனைகளை தன் கற்பனைகள் மூலம் கலை தெரிந்தார். ஆணாதிக்க சமூகத்தின் மீதான தன் ஆத்திரங்களை எல்லாம் பெண் வடிவ பாத்திரங்களாக்கி அடிமை விலங்குகளை உடைத்தெறிந்தார். நீர்க்குமிழி, மரோ சரித்ரா, அவள் ஒரு தொடர்கதை என்று காலத்தால் அழியாத அபூர்வ ராகங்களை மீட்டிய அதிசய வீணை. இந்திய சினிமா இயக்குநர்களில் என்றைக்கும் இவர்தான் பட்டத்து யானை. சினிமாவில் உச்சம் தொட்ட பிறகும் தனக்கு வாழ்வளித்த நாடகத்துறையை மறக்காமல் தொடர்ந்து நாடகங்களை அரங்கேற்றம் செய்தார். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டின் முதல் விருதாக சென்ற ஆண்டு இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு கோல்டன் லெகசி எனும் விருது வழங்கப்பட்டது. I am very happy to know I have been awarded this Golden Legacy Award. The award given to me is in respect of my 50 years of Indian cinema. I must really thank the people of Tamils all over the world. கலைத்தாயின் மகனாகவும் கலைஞர்களின் பிதாவாகவும் திகழும் இந்த பிதாமகனின் பெயரால் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமா எனும் ஒப்பற்ற விருதினை இந்த வருடம் முதல் கலைத்துறையில் சாதிக்கும் சாதனையாளர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது பிஹைண்ட் வுட்ஸ். 81 பேருக்கு விருது தரோம். ஆனால் இந்த K. பாலச்சந்தர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமான்ற விருது இந்த பிஹைண்ட் வுட்ஸ் மேடைக்கு ஒரு பெருமை. இப்படி பேர் வச்சு அந்த மெடல் யாருக்கு போய் சேரும்? நடிப்புதான் இவரின் தவம், அன்புதான் இவரின் சிவம், மனிதம்தான் இவரின் மதம், மாற்றம்தான் இவரின் முகம். இவர் நடிகர்களின் புனித தாயகம், ரசிகர்களின் மருத நாயகம். அன்று பாலச்சந்தர் எனும் பல்கலைக்கழகத்தின் இளைய மாணவன், இன்று திரையுலகம் தலைவணங்கும் திரையுலகின் உலக நாயகன். நான் மட்டுமல்ல மக்களே, 4 கோடி விந்தில ஒண்ணு மட்டும் பொழைச்சு உயிரா பிறந்து வாரமே, அந்த ஒவ்வொரு உயிருமே உலக நாயகன் தான். அன்று மடியில் வைத்து இவரை வளர்த்தார் நடிகர்களின் திலகம். இன்று இவர் மடியில் வளர்கிறது தமிழ் சினிமா உலகம். கமல்ஹாசன் நடிப்பை பார்த்தேனா வளர்ந்து. இவர் தமிழ் சினிமாவை எல்லைகள் கடந்து தூக்கி பறந்த சர்வதேச விமானம். வாவ் வாவ். One day we should work together. இவரால் உலக சினிமா அரங்கத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழர்களின் தன்மானம். பழகியதை மீண்டும் மீண்டும் செய்து பணம் சேர்க்க நினைக்காமல் புதிதாய் பரிசோதிக்கும் திரையுலக விஞ்ஞானி. ரசிகர்களின் ரசனை தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடும் ஒப்பற்ற கலைஞானி. கற்பனைக்கு எட்டாத ஒப்பனைகளை சாத்தியமாக்கிய இந்தியன். இவரின் படங்கள் வெளியாகும் வேளையில் இவர் தடுக்கி விழ வேண்டும் என்று 1000 எதிரிகள் பள்ளம் பறித்திடுவார். ஆனால் இவரோ தன் தடகள கால்களால் தடைகளை தாண்டி வந்து நம் உள்ளம் பறித்திடுவார்.
இவர் படைத்த சாதனைகள் எல்லாம் திரையுலக சரித்திரத்தில் பாடமாக திகழும். இவர் கொடுத்த படைப்புகளை தமிழ் மண்ணின் தலைமுறைகள் காலமெல்லாம் புகழும். இந்த அழகிய காவியத்தை அன்று அரங்கேற்றம் செய்து வைத்தார் கேபி. அவரது பெயரால் இந்த அங்கீகாரத்தை வழங்குவதுதான் உலக நாயகனுக்கு நாம் செய்யும் உண்மையான கௌரவமாக இருக்க முடியும். இதோ உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை கே பாலச்சந்தரின் பெயரால் துவங்கப்பட்டிருக்கும் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமா எனும் மாபெரும் விருதினை முதல் ஆளாக வந்து முத்தமிட அழைக்கிறது பிஹைண்ட் வேர்ட்ஸ். Can we have Trilok Chandra sir on stage, please? Pushpa Kandaswamy ma'am onto the stage. We call upon Managing Director Manoj on stage, Mr. Suman, and also the people from Sanction. உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். One more person coming onto the stage. வணக்கம். வெற்றி பெற்ற கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமாக மை டியர் கமல், ரொம்ப பெருமையாக இருக்கடா. வளர்ச்சியும் சாதனைகளையும் இவ்வளவு நாளாக கண்குளிர பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் பல புகழ் உனக்காக காத்துட்டு இருக்கு. நான் எங்கேயும் போகல, கூடவே தான் இருக்கேன். அடுத்து நீ சாதிக்க போகிற எல்லா மேடைகள்லையும் உனக்காக கைதட்ட முதல் ஆளா நான் தான் நிற்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. Balachandar Award for Excellence in Indian Cinema goes to Dr. Kamal Haasan. புஷ்பா கந்தஸ்வாமி சாமி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் மேம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியே ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது எனக்கு. எப்போ அப்பாவை பார்க்கணுன்னாலும் உத்தம விடியை பார்க்கலாம். அதில் அவர் எப்படி இருக்காரோ, எப்படி கமல் சாரை பற்றி நினைக்கும் போது பேசுவாரோ, அந்த மாதிரியான சீன்ஸ் அதை பார்க்க ரொம்பவும் மனசுக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும், இதெல்லாம் ஒரு டிவினிட்டி இல்லாத அது நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யாரோ சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், உத்தம வில்லனில் லவ் சீன்ஸே இல்லை எக்ஸப்ட் பிட்வீன் கமல் அண்ட் கேபி அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை காதலிச்சாங்க, ஆனால் அதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனையே வரல. ரெண்டு பேரும் சினிமாவை காதலித்தார்கள். அதனால தான் பல அற்புதமான படைப்புகள் நமக்கு கிடச்சிது. ஸோ வி ஆர் வெரி லக்கி. அவர் எல்லா மேடையிலையும் சொல்கிறது கேபி சாரோட லெகசியை நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. எங்களுக்கு இதை விட, அவர் குடும்பம் சார்பாக நான் சொல்லிக்கிறேன், இதை விட பெருமை வாய்ந்த விஷயம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ பிஹைண்ட் வுட்ஸையும் நான் இந்த கணத்தில் ரொம்ப தேங்க் பண்ணி இவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அமைச்சு எங்களை கௌரவப்படுத்தினதுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பெரியோர்களே, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்து உலகநாயகனோடு அளவலாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சங்கத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் சரவணா அவர்கள் புஸ்தகங்களெல்லாம் கொடுத்துட்டு போவார். சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொடுத்துட்டு போனார். என்ன புஸ்தகங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தேன். முதல்ல மதுரநாயகம் யூசப் கான்னு ஒருத்தர் எழுதியிருந்த புஸ்தகம். எனக்கு ஆச்சரியம் இருந்தது, இந்த புஸ்தகத்தை ரொம்ப நாளாக படிக்கணும்னு. பட் இப்போ தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லி இப்போ பிரிச்சுக்கிட்டு இருந்த போது
என் பிள்ளையும் மருமகளும் கிடுக்கிட்டுன்னு உள்ளே ஓடியாந்தாங்க. என்ன சமாச்சாரம்னு. என்னங்க நீங்கள் ஒன்று ஒத்துக்கணும்னு. எதுக்கு ஒத்துக்கணுமா? நான் இந்த மாதிரி கமலஹாசன் சாருக்கு எவ்வளோ விருது கொடுக்கணுமா, அது உங்கள் கையால் கொடுக்க சொல்கிறாங்க, அது நீங்கள் ஒத்துக்கணும். ஏன்னா நான் உடல்நிலை சரியில்லாததுனால இப்போ அடிக்கடி எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறதில்லை. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகலைன்னா இவங்க என்னை கட்டி தூக்கி கொண்டு விடுவாங்க போல இருந்தது. சரிம்மா வரேன்னு. பட் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த புஸ்தகம் என் கைக்கு வந்ததும் இவர் கூப்பிட்றாருன்னு சொன்னதும் எனக்கு இன்னும் அமானுஷ்யமாக பட்டுது. உடனே நான் எப்படியும் வரணும், அவரை என் வாயார வாழ்த்தணும்னு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாயார மனமாற வாழ்த்துற பூரணமாக இருக்க வேண்டி விடைபெற்றிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக என்னையும் எனது ஐயா அவர்களையும் வந்து கௌரவித்த ஏசி திரிலோக் சங்கர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும், அவர் சிரிக்கிறாரு, ஒரு களத்தூர் கண்டமா சமயத்தில் தான் அவரும் வந்தார். ஆனால் வித்தியாசம் வந்து அவருக்கு ஒரு 20-25 வயசு ஜாஸ்தி இருக்கும் என்னை விட. உயரம் வந்து ஒரு 5 அடி ஜாஸ்தி இருக்கும் என்னை விட. கிட்டத்தட்ட அதே ஹைட்டு வித்தியாசத்தில் நான் இப்போ இந்த மெடலையும் வாங்கினதில் எனக்கு சந்தோஷம். திரு கேபி அவர்களின் 3D இமேஜுக்காக பிஹைண்ட் வுட்ஸுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்னமோ நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்ருப்பேன், அந்த ஃபோன் போட்டால் பேசிடலாங்கிற நம்பிக்கை தான் இன்னும் இருக்குது. அவர் பெயரால் நிறுவப்பட்டிருக்கும் இந்த மெடலை வாங்குவதற்கு என்னை அருகதை உள்ளவனாக ஆக்கியதே அவர்தான். மற்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு எப்போவாது கர்வம் வந்ததுண்டா என்று கேட்பார்கள். கண்டிப்பாக வரும், கலைஞனுக்கு வராமல் இருக்காது. அதுவும் எனக்கு எப்போ வரும்னா, கேபி மாதிரி வாத்தியார் கிடைக்காத மற்றவங்கள பார்க்கும்போது கர்வமாக இருக்கும். நாங்களும் அவங்ககிட்ட சிஷ்யன் மாதிரி தான் சார் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவார் கே.எஸ். ரவிக்குமார். ஆனால் நாங்கள் தான் நிஜ சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு கர்வம். இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பக்கம் நாகேஷ் சார், இந்த பக்கம் அவர் உட்காந்துருக்கிற ஒரு ஸ்டில்லு, அந்த ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன அந்த கர்வம் வரல. எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை கிடைத்திருக்கிறது, அதையெல்லாம் சரியாக அனுபவித்தேனா, புரிந்து கொண்டேனா என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டேன். இன்னும் எனக்கு புரிந்த பாடில்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது. சார் வந்த மாதிரி வேற ஒரு இளம் நடிகனுக்கு அவார்டு கொடுக்க வரும்போது அது புரியுமோ என்னமோ எனக்கு. ஒரு நாளைக்காவது நான் கேபி அவர்களை பற்றியும் நாகேஷ் அவர்களை பற்றியும் பேசாத நாள் கிடையாது. அதற்கு சாட்சி இங்கே கே.எஸ். ரவிக்குமார் இருக்கார். இந்த மாதிரி அமைதியான விழாக்கள், நிறைய பேர் டான்ஸ் ஆடாமல் நாங்கள் மட்டும் வந்து அவார்டு வாங்கிட்டு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியத்தின் பெயரால் எனக்கு கடமை இருப்பதனால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடமிருந்து யார் பரிசு பெற வேண்டும் என்பதையெல்லாம் மிக ஆலோசித்து செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கௌரவம் இந்த மாதிரி விழாக்களிலும் காப்பாற்றப்படுகிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாங்கின விருதுகளை தனியாக ஒரு வீடே வாங்கலாம் உள்ளே வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த மெடலில் கே. பாலச்சந்தர் அப்படின்னு போட்டிருக்கு சார். இது எவ்வளோ வேறுபடும் நீங்கள் வாங்கின விருதுகளோட இந்த விருது? இது என் நெத்தியில் எழுதியிருக்கிற விஷயம் இப்போ மெடலில் நீங்கள் எழுதிருக்கீங்க. என் ஜாதகமே அந்த பேர் இல்லாமல் நடக்காது. இது மெடலில் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.